ஸ்ரீ ஆக்னேய புராணந்தரகரமான துலாக்காவிர் மகாத்மியம் 21வது அத்தியாயம். பலராமன் அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய ஆரம்பித்தது. மறுநாள் அர்ஜுனன் சூரியோதயத்தில் எழுந்து சுபத்ரை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு அவள் கையில் கடிவாளம் கொடுத்து தேரை ஓட்ட சொல்லி தான் காண்டீபம் என்னும் வில்லை வளைத்து ராஜவீரிய மார்க்கமாய் புறப்பட்டு சென்றார். இதனை கண்ணுற்று அந்த நகர காவலர்கள் எல்லோரும் கூடி அவனை எதிர்த்து போராடினார்கள். அர்ஜுனனோ வில்லினால் பல பானங்களை தொடுத்து அவர்கள் வரவை முறியடிக்க செய்தார். அவர்களில் பலர் திசை தப்பி திகிரிக்காய் ஓடினார்கள். சிலரோ உடனே அபாய முரசை அடித்தார்கள். அந்த சப்தமானது காதில் படவே பலராமன் தெளிந்து மற்ற யாதவர்கள் எல்லோரையும் எழுப்பி, நம் நகருக்குள் ஏதோ கலகம் நடக்கிறது போல் தோன்றுகிறது. நாம் அங்கு எல்லார் சமயம் பார்த்து யாராவது பகைவர்கள் வந்துவிட்டார்களோ, நம் நகரை முற்றுகையிட்டார்களோ என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்க கனபிரான் அப்பொழுதே கபட நித்திரை தெளிந்து எழுந்திருப்பது போல் அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு கூறுகிறார், அண்ணா, நாம் நகருக்குள் சாட்சாத் தேவேந்திரன் கூட அடியெடுத்து வைக்க அஞ்சுவானே. அங்கனமிருக்க இப்பூலோகத்தில் நமக்கு விரோதியாக எவன் வருவான்? நாம் முன்னமே அந்த சந்நியாசியை நாம் நகருக்கு அழைத்து கொண்டு வரவேண்டாம் என்று பலமுறை சொல்லியும் எனது பேச்சை அலட்சியம் செய்ததுமல்லாமல் மறுபடியும் நமது வீட்டிற்கே அழைத்து வந்து நம் சகோதரி சுபத்ரையையும் அவனுக்கு பணிவிடை செய்யும்படி நியமித்து விட்டீர்கள். இப்பொழுது என் மனம் என்னமோ அவனால் தான் தீங்கு விளைந்திருக்கும் என்று என் புத்திக்கு புலப்படுகிறது என்றார். இதனை கண்ணுற்ற கேள்வியுற்ற அனைவரும் வெகு வேகமாய் புறப்பட்டு வந்தார்கள். வரும் வழியில் ஓர் போர் சேவகன் வந்து பலராமரிடமும் யாதவர்களிடமும் அர்ஜுனன் பெயர் வரைந்த ஓர் பானத்தை தந்து, பிரபுக்களே, நமது வீட்டில் வந்திருந்த சந்நியாசியானவர் சுபத்ரா தேவியை தேரில் ஏற்றி கொண்டு போவதை நாங்கள் எல்லோரும் கண்டு அவனை தடுத்து போகையில் அவர்கள் எங்களை கொஞ்சம் மேலும் லட்சியம் செய்யாமல் இந்த அம்புகளால் அடித்து துரத்திவிட்டு சென்று விட்டார்கள் என்று கூற, கிருஷ்ணன், பலராமன் முதலியவர்கள் எல்லோரும் அந்த பானத்தில் அர்ஜுனனது பெயர் வரைந்திருப்பதை கண்டு பலராமர் கோபமுற்றார். அதே நேரத்தில் ஆச்சரியமுற்றார். இந்த க்ஷணமே சென்று அந்த கபட சந்நியாசியை கொல்ல வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது பலராமன் ஆவேசமாய் தனது ஆயுதமாகிய கலப்பையை ஏந்தி கோபாவேசத்துடன் புறப்பட எத்தனிக்க கனபிரான் அவரை தடுத்தார். அண்ணா, நாம் முன்னமே இந்த சந்நியாசியை அழைத்து வர வேண்டாம் என்று பல தடவை சொல்லியும் என்னை சிறுவன் சிறுவன் என்று என் மொழி கேளாது வயதில் பெரியோர்களான நீங்கள் எல்லோரும் யோசனை செய்தீர்கள். அந்த சந்நியாசியை நாம் வீட்டில் குடிவைத்தது மட்டுமன்றி நம் சகோதரியை அவனுக்கு பணிவிடை செய்ய அனுமதி கொடுத்தீர்கள். அதன் பலனைத்தான் இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள். நான் அர்ஜுன சந்நியாசியை ஒரு நொடியில் கொன்று விடுவேன். ஆகிலும் காரியம் முடிந்த பிறகு அவனை கொல்லுவதில் வீண் இகழ்ச்சிதான் உண்டாகும். மேலும் நம் சகோதரிக்கு புருஷனாய் விட்டதால் அவனை கொன்றால் நமது சகோதரி விதவையாய் மாறிவிடுவாள். மேலும் அவள் நம் காலில் விழுந்து பிராணனையும் விடுவாள். மேலும் அவளை ஆசைப்பட்டு அவனை மாலையிட்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. மேலும் நம் தாய் தந்தைகளின் சம்மதத்தின் பேரில்தான் இந்த திருமணம் நடந்திருக்க வேண்டும். ஆகையால் இது விஷயத்தில் நாம் கோபித்து அவசரப்படுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மேலும் க்ஷத்திரியர்கள் காந்தர விவாகம் செய்து கொள்வதால் யாதொரு குற்றமும் இல்லை. முன்பு சுக்கராச்சாரியாருடைய மகள் தேவயானை யயாதியையும் சகுந்தலை துஷ்யந்தனையும் இவ்வாறே காந்தர விவாகம் செய்து கொண்டார்கள். சகுந்தலையின் வயிற்றில் பிறந்தவன் தான் பரதன். அதனால்தான் பரத வம்சம் உண்டாயிற்று. இங்கனம் ஸ்ரீ கங்காதேவி
சந்தன மகாராஜாவை காந்தரிவாகம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் வைஷ்ணவ சிரேஷ்டரான பீஷ்மரை பெற்றார் அல்லவோ, மற்றவர்களை சொல்லுவானேன். நான் ருக்மணி தேவியை அவன் தாய் தந்தையின் சம்மதமின்றி அழைத்து கொண்டு வந்து காந்தரிவாகம் செய்து கொள்ளவில்லையா? ஆகையால் இனிமேல் கோபித்துக் கொள்வதில் ஒரு பயணமும் இல்லை. இப்பொழுது நாம் எல்லோரும் இந்திரபிரஸ்தம் சென்று நமது சகோதரியின் மனக்கோலத்தை நிறைவேற்றி வைக்குவதே சால சிறந்ததாகும். அதனால் நமது தாய் தந்தை சகோதரி இவர்களுக்கு சந்தோஷம் உண்டாவதும் தவிர உலகத்திலுள்ள எல்லோரும் நம்மை புகழ்ந்து கொண்டாடுவார்கள் என்று வேறு தந்திரமாய் சொல்லி பலராமருடைய மனதை மாற்றி அவருடைய கோபத்தையும் சாந்தப்படுத்தினான். ஆக்னேய புராணத்தில் துலாக்காவின் மகத்துவத்தில் 21வது அத்தியாயம் நிறைவேறிற்று. ஹரி ஓம் தத்சத்.